சிம்ம ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நமக்கு வந்து இப்போ இவர் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் சிம்ம ராசினருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா, ஏன்னா அவர் வந்து 12ஆம் இடமாச்சே அப்படின்னாலும் விரயத்தை கொடுத்துறார் அப்படின்ற மாதிரி. அதாவது ஸ்தான பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது குருவை பொறுத்த வரைக்கும். இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸ்தான பலம்னு ஒன்று இருக்குது, பார்வை பலம்னு இருக்குது. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் சனிக்கு வந்து ஸ்தான பலம் தான் பார்க்கணும், குருவுக்கு வந்து பார்வை பலம் தான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே நம்ம வி ஹேவ் டு டேக் இட் இன்டு கன்சிடரேஷன் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வந்து இந்த 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு வந்து நம்ம ஸ்தான பலத்தை வந்து நம்ம பார்க்க வேண்டாம், பார்வை பலத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து இதனால கண்டிப்பான முறையிலே சில சுபவிரயங்கள் இருக்கும். குருங்கிறதுனால சுபவிரயங்கள் தான். ஸோ சுபவிரயங்கள் இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே திருச்செந்தூர் தட்சிணாமூர்த்தியை போய் பாருங்கன்னு எல்லாருக்குமே பொதுவாக சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா போய் பார்க்கும்பொழுது பாலபிஷேகம் வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். பாலபிஷேகத்துக்கு பால் சுத்தமான பால், சும்பாலாக இருக்கணும், பேக்கெட் பாலாக இருக்காமல் இருக்கிறது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சிவனுக்கு வந்து பாலபிஷேகம் அப்பப்பொழுது சுத்தமான பசும்பாலால் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறது செய்கிறது, ருத்ரன் சமக்கம் கேட்டுட்டு வருது. இதெல்லாமே சிம்மராசினருக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துட விட போயிடுது. அதனால் எந்த ஒரு பயமே தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவீங்கன்னு நம்ம வந்து கண்டிப்பான முறையிலே சொல்லலாம் இந்த டைமில். ஆனால் இந்த டைமில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றதுனால நமக்கு வந்து ரொம்ப லாபகரமாக ஆயிடுமா அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா எக்ஸாக்டாக அதோடைய மார்க்கெட் ரேட்டுக்கோ அல்லது அதை விட ஒரு துளி கூடுதலாகவோ கொடுத்து வாங்குவீங்க. இல்லைன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரியான ஏரியாவுக்கு போகிறீங்கல்ல, அந்த டைம்லையாவது ஏதாவது ஒரு செலவாயிடுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு வேறு மாதிரி ஏதாவது கொடுக்குறதாவோ, நம்பர் 2 இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாக நமக்கு வந்து செலவாகிறது அப்படின்றது. இல்லைன்னா அங்கே சும்மா உங்களை பார்த்து சலாம் போட்டாவது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, ஜுவல்லரிஸ் வாங்குறது, தாய்க்கு அதிகமாக செலவு செய்வது நல்லது தான். தாய்க்கு செலவு செய்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி. ஸோ தாய்க்காக நம்ம வந்து விஷயங்கள் கொடுப்பது அல்லது வந்து தாய் அவங்க வந்து அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்காக நம்ம செலவு செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நகைகள் வாங்குவது அப்படின்றது, நோய்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இத்தனை நாள் நோய்களுக்கு ஏதேதோ மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டேன், என்னால் வந்து எந்த ஒரு திருப்தியுமே எனக்கு இல்லை, அதாவது மாற்றம் எதுவும் கிடையாது, மாத்திரையை வந்து மாத்திரை தான் மாறுதே தவிர உடல்நிலையில் மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையிலே இந்த முறை குருவினுடைய ஒரு சஞ்சாரத்தினால் 100% நமக்கு நோய் அப்படின்றது நல்ல ஒரு வைத்தியர் கிடைப்பார். நமக்கு நல்ல டாக்டர்கிட்ட போவோம், நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க என்ன பிரச்சனை அப்படின்றது. அது கண்டிப்பான முறையில் ஒரு நல்முடிவுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நோய் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லாவே அடையும், 100% அடையும்.